வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 319 438, செகண்ட் ட்ரையல் நம்பர் 330 674. ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த 2 நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க. கேரளா லாட்ரி 4/4/2024. இன்றைக்கி ரிசல்ட் 392 107 அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி அற்புதமான வெற்றி இன்றைக்கும் தொடர்ந்து நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஆல் போர்டை பொறுத்தவரை 7ஆம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன். 7ஆம் நம்பர் சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். பிசி பெஸ்ட் போர்டில் 1ஆம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்தது வந்து ஏ போர்டு சேஞ்ச் ஆகி வந்து ஏ போர்டில் உட்காந்துருச்சு. மை டார்கெட் எடுத்தாலும் சரி, ஏபிபிசி ஏசி எடுத்திருந்தாலும் ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் 17 அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அற்புதமாக நம்ம வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏசி வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 3 டிஜிட்டு நேற்று மிஸ் ஆன மாதிரி இன்றைக்கி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 107, நம்ம கொடுத்தது 127 167. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டும் சி போர்டும் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம். ஏசி நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணாலும் இன்றைக்கி பி போர்டில் சொதப்பிட்டோம். பி போர்டில் வந்து திரும்பவும் சைபர் தான் வந்திருக்கு. நான் 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன், அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. 6ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன், அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி 107க்கு நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் 3 டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்கு. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். 107 இன்றைக்கி ரிசல்ட்டு. இது வந்து இது எடுத்திருந்தீங்க அப்படின்னா 17 அப்படிங்கிற ஒரு ஏசி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை மை டார்கெட் எது எடுத்திருந்தாலும் 17 அப்படிங்கிற ஒரு ஏசி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம். ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு ஏசி செட்டு உங்களுக்கு வின்னிங் கிடைச்சிருக்கும். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். ஆல் போர்டு பொறுத்தவரை நான் சொல்லியிருந்தேன் 7ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர் ரிப்பீட்டட் வரதுக்கு வாய்ப்பு. 2ஆம் நம்பர் வந்தால் ரிப்பீட்டட் வரும், அப்படி இல்லைனா பவர் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பவரில் தான் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 107 ரிசல்ட்டுக்கு 7ஆம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது. ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் 7ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வின்னிங் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வந்தே தீரும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு 7ஆம் நம்பர் அற்புதமாக நம்ம ஹிட் கொடுத்துட்டோம். ஓகே நண்பர்களே, ஆல் போர்டில் 7ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் 6ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொன்னேன், ஆனால் போர்டு மாறிடுச்சு. 107 இன்றைக்கி ரிசல்ட்டு. 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் என்னென்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் போய் போர்டு மாறி உட்காந்துருச்சு. நம்ம பிசியில் கொடுத்தது போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்தலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பொறுத்தவரையும் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி வின்னிங் மிஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 107 இன்றைக்கி ரிசல்ட் அடித்தாங்க. இங்கே பாரு 127 கொடுத்துருந்தேன். பி போர்டில் 2ஆம் நம்பர் கொடுத்துட்டேன். ஆனால் வந்தது வந்து பார்த்திங்கன்னா சைபர், அதில் மிஸ் ஆகி போச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 167 கொடுத்துட்டேன். இதுவும் வந்து பி போர்டு 6ஆம் நம்பர் வச்சுட்டோம். இங்கே வந்தது சைபர். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு பி போர்டில் தான் சொதப்பிட்டோம். ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து பி போர்டில் சொதப்படுறதுனால இன்றைக்கி 107 ரிசல்ட்டுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம வின்னிங் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். கையை விட்டு நம்ம லைட்டாக அப்படியே நிலவிருச்சு. நேற்றும் வந்து பார்த்தோன்னா மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, இன்றைக்கும் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு 3 டிஜிட்டு. ஓகே நண்பர்களை, இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 5/4/2024 நிர்மல் 374 டிராகனோட கெஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமைத்திக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். அதனால் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பளே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், அவங்க நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 வந்து 21 நாள், 7 வந்து 17 நாள் ஆகுது. ஏ போர்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது 7ஆம் நம்பருக்கு. பி போர்டில் 4 வந்து 34 நாள், 9 வந்து 23 நாள், 6 வந்து 17 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 6ஆம் நம்பர் வரலாம். சி போர்டில் 1 வந்து 29 நாள், 4 வந்து 13 நாள் ஆகுது. சி போர்டில் 1ஆம் நம்பர் வந்தாலும் வரலாம். இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா 10 12 17 70 01 02 07 71 21 20 27 72 06 60 அப்படிங்கிற எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரணும் வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன். மை டார்கெட் பொறுத்தவரைக்கும் 12 21 17 71 02 20 06 60 கொடுத்துருக்கிறேன். இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க. ஓகேங்களா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா.
ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான். ஓகேங்களா, இது யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான், நம்ம செட் பண்ணுறதில்ல. ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது உங்களோட விருப்பம் மட்டுமே, இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஓகே நண்பா, இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் வந்து பிளான் 1 பிளான் 2 2 பிளான் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் இல்லை 2 சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அந்த 2 சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும். அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் 2 ட்ரிக் கொடுக்கப்படும். ஓகேங்களா, இது வந்து பிளான் 1. இந்த பிளான் 2ல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஓகேங்களா, கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும். அது கூட ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஓகேங்களா, இந்த பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும். அதாவது 2 ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் 2ல் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும். அது கூட சேர்ந்து ஆல் போர்டு, ஏபிபிசி, 3 டிஜிட் 4 டிஜிட் எல்லாமே கிடைக்கும். சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி மெத்தட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே, எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம். விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க. இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும், மற்றவங்களுக்கு வராது. இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு, நான் கொடுக்கல. இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே நண்பர்களே, விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா ஆல்போர்டு பார்க்கலாம். இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, 1ஆம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று அடித்த நம்பர்லேருந்து ரிப்பீட்டட் நம்பர் எண்கள் வந்துச்சு அப்படின்னா 1ஆம் நம்பரும் சைபரும் திரும்பவும் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எப்படி எடுத்தாலும் கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது தொடர்ந்து. அதனால் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஆல் போர்டில் 1 அல்லது சைபர், இந்த 2ல் ஏதாவது ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2ல் ஏதாவது ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுடலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசி பெஸ்ட்டு போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஜாயின் பட்டனில் வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தீங்க யூடியூப்பில். இந்த ஜாயின் பட்டனை ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல்லே உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஜாயின் பட்டனில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா விளக்கமாக நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பட்டனில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோஸ்னு வரும். அந்த வீடியோஸ்குள்ளே தொட்டிங்க அப்படின்னா நம்ம போட்டுற எல்லா வீடியோவும் வந்து தொடர்ந்து வரும் இல்லையா, அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஜாயின் பட்டனில். இதை பற்றி உங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகேங்களா, அதை பார்த்து தெரியாத நம்பர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அதனால தான் இந்த ஆப்ஷன் ஒன்று நான் சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஓகேங்களா,
ஓகே நண்பர்களே, பிசியில் 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நான் திட்டு பிசியிலே கொடுக்குறேன். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் பிசியில் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மா 3 டிஜிட் பார்க்கலாம். இன்றைக்கான ஃபார்மா 3 டிஜிட்டில் 210 012 217 270 201 702 267 271 206 721 720 027 072 260 கொடுத்துக்கிறேன். இன்னொரு பிசியாவது பாஸ் ஆகலாம். அவங்க இல்லைனா ஒரு 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க. சூப்பராக வின் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பருக்கு நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.